கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தியாக்க போகிறார். என்ன வார்த்தை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அன்பு பிள்ளைகளே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த நாளில் ஒருவேளை பலவித காரியங்களில், அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை கற்பத்தின் கனியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துளிர்விடலையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எதிர்பார்க்கிற நன்மைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அது எப்படி? விடிய காலத்து வெளுப்பை போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அன்பு பிள்ளைகளை, கலங்காதீர்கள், சுவாசம் உள்ளவர்களாருங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, உன் வாழ்க்கையில சுகவாழ்வை துளிர்க்க செய்கிறார். யோசேப்பை பார்க்கலாம், அவர் கனிதரக்கூடிய திராட்சை கொடி என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை சொந்த சகோதரர்கள் குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அந்நியர் அல்ல, உடன் பிறந்த சகோதரர்கள். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அரண்மனையில வாழ வைத்தார். என் அன்பு பிள்ளைகள், அந்த தேசத்துக்கே அதிபதியா வைத்து, எகிப்து தேசத்துக்கே அதிகாரியா வைத்து அவருடைய வாழ்க்கையை துளிர்விட செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக துளிர்விட செய்வார். பலவிதமான காரியங்கள்ல குழம்பி கொண்டிருக்கீங்களா? அடுத்த கட்டம் என்ன ஆக போகிறதோ, இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விடிய காலத்து வெளுப்ப போல உங்க சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை துளிர்விட செய்ய போகிறார். பயப்படாதீங்க, ஜெபிப்போம். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பா, காலமெல்லாம் நீ செழித்திருப்பா. தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான வாலிப தங்கையே, வாலிப தம்பியே, அடுத்த கட்டம் ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு போகணுன்ற அருமையான தங்கையே, தம்பியே, நீ யாரா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில எப்படி ஆகுமோ, எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையை துளிருடைய செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு மரமானது ஒரு அழகான அந்த துளிர்விடும் காலத்துல துளிர்விடும் போது அவ்வளவு ஒரு பசுமையா இருக்கும், அதை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். அதே போல வாழ்க்கைய துளிருட செய்ய போகிறான். ஒருவேளை வறண்டு போயிருக்கிறியா, வறட்சியான நிலையில இருக்கிறியா, ஐயோ என்னை யாரும் விசாரிப்பாரில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா, நெருக்கமான நிலையில இருந்து கொண்டு இருக்கிறியா, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு வறட்சிய செழுமையா மாற போகிறா. உன் வாழ்க்கைய துளிருட செய்ய போகிறா. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையை துளிருட செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.